ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஜிதா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீடியோல? அங்கிள் 30 நாள் கிளாஸ் முடிச்சிட்டு சரி, எனக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ இது ஸ்பெஷலா? இது ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இந்த பாப்பா பெங்களூர்ல இருந்து 1 மாசம் தையல் பயிற்சி வந்தாங்க. கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னையோட முடிஞ்சிருச்சா? நாளைக்கு ஊருக்கு போறீங்க, உங்க டாடி கூப்பிட வராங்கல்ல? சரி ரைட். அதாவது இப்போ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீயா மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தச்சிருவியா? ஆமா அங்கிள், பிளவுஸ், லாங் ஃப்ராக், அப்புறமா சுடிதார் மூணுமே கட்டிங் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிடுவேன். பரவாயில்ல, வெரி குட். இந்த ஃப்ராக் நீ தானே தச்ச? ஆமா அங்கிள். இது சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் தச்சதோட இது ரொம்ப பெட்டர், சூப்பரா இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது திறமைகள் எங்க வேணாலும் இருக்கும், எத்தனை வயசுல வேணாலும் வரலாம். அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. திறமைகள் நமக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பாப்பா தைக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கும். எனக்கே பெரிய ஆச்சரியம் தான். ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தைக்கிறது, இவ்வளவு சின்ன வயசுல இந்த அளவுக்கு திறமை இருக்குங்கிறது உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த கிளாஸ் 8 மணி நேரம் தான் இல்லையா? அந்த 8 மணி நேரம் மட்டும் கிடையாது. அந்த 8 மணி நேரம் போக அந்த ஒரு நோட்ஸ் எடுத்து இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது செய்யணும் அப்படின்ட்டு ஃபுல்லா டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சாலே நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சிடலாம் போல. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க ஸ்டைல்ல எழுதி இருக்கிறது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. உண்மையிலே பெரிய விஷயம் இதெல்லாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னப்பா அக்கா, லைஃப்ல முன்னேற ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா கேள்விய? அதாவது உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதாவது லைஃப்ல நம்ம முன்னேறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் பிடிக்கும். எந்த தொழில் சார்ந்து அவங்க முன்னுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா எவ்வளவு படிப்பு, இப்ப நீயே படிச்சுட்டு இருக்கிற இல்லையா? நல்லா படிப்புல நீ ரொம்ப பெட்டர்ன்னு சொல்லியிருக்கிற. அதே மாதிரி நல்லா படிச்சு ஒரு நல்ல ஜாப்ல போனாலும் சரி, சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணாலும் சரி, ஆனா இந்த தையல் துறை கைவசம் வச்சுக்கணும். இது நம்ம வாழ்க்கையில எப்போனாலும் கை கொடுக்கும். சப்போஸ் நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட இப்போ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீயே தைச்சுக்கலாம்ல. ஒரு கடையில போய் நின்றுக்கிட்டு எனக்கு இப்படி தைங்க அப்படி தைங்கன்னு சொல்றதை விட்டுட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கு, அதை நீயாவே பண்ண முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு உனக்கு திறமை இப்பயே வந்துருச்சு. அப்ப அது உனக்கு ஒரு சந்தோஷம் தானே? அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு துறையை சார்ந்திருந்தாலும் யாரையும் நம்பி ஒரு விஷயங்களை முழுமையா ஒப்படைக்க கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது அங்கிள் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த உன் கூட ஷேர் பண்றேன். ஏன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயங்களும் ஒருத்தவங்களோட சேர்ந்து பார்ட்னரா கடை வைக்கிறேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல முன்னேறவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அது ரொம்ப ரேரு. அதை விட்டுட்டு நம்மளோட திறமைகளை முழுமையா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்மளோட திறமையை கொண்டு முன்னெடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திறமையில நம்ம தனித்து செயல்பட்டு காமிக்கணும். அது கண்டிப்பான முறையில ரைட்டா? ஏன்னா நம்மளை சார்ந்தவங்களே நம்மளை வீழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தனிச்சு செயல்பட்டோம்னா கண்டிப்பா அதுல வெற்றி இருக்கு. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வெற்றி கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில தோக்காம இருக்கணும். வாழ்க்கையில எந்த இடத்துலயும் தோத்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை வளர்ச்சுக்கணும். ரைட்டா? இப்ப நீ இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசுல நல்ல ஒரு தைரியத்தை வச்சுக்கணும். நம்மளால முடியும், அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனையை நம்ம நின்று சமாளிக்கணும். அந்த பிரச்சனையை கடந்து தப்பிச்சு போயிடலாம். அந்த பிரச்சனையை அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டோம்னா அது பெரிய பிரச்சனையா வளர்ந்துரும். ரைட்டா? இது அங்கிள் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். நம்ம ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல முன்னெடுத்து போகும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற திறமை, அதாவது இப்போ உனக்கு ஒரு திறமை இருக்கு இல்லையா? இதை நீ என்ன பண்ணணும், உனக்கு மட்டும் இல்லாம உன்னைய சார்ந்தவங்க யாருக்காவது நீ இதை சொல்லிக் கொடுக்கணும். இது அங்களுக்கு உள்ள ஒரு வேண்டுகோள், உனக்கு வைக்கிற வேண்டுகோள். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு திறமைய, இந்த தொழில் சார்ந்த விஷயத்த மற்றவங்களுக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உன்னை சார்ந்தவங்க யாருக்கோ இதை நீ சொல்லி கொடுத்தேன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இப்ப இல்லைனாலும் பிற்காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீ செய்யணுங்கிறது எங்களோட ஆசை. ஓகேவா? கண்டிப்பா ரைட். ஏன்னா பிரஜிதா அந்த மாதிரி கண்டிப்பான ஒரு செயல் செய்வாங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ இவ்வளவு குயிக்கா படிச்சிருக்க இல்லையா? இதே மாதிரி ஒரு கஷ்டப்படக்கூடியவங்க
ஒரு வாழ்வாதாரத்துக்கு பணம் சம்பாதிக்க முடியாம சிரமப்படுறவங்களுக்கு நீ இதை சொல்லி கொடுத்தேன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஹெல்ப் நீ பண்ணணும். ஏன்னா மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்றது நம்மள்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். நம்மகிட்ட இல்லாத நேரம் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு தொழில் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை வச்சு பொழைச்சிக்கிறாங்க இல்லையா. உண்மைதானே? ஆமா. அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்ல உங்களை சார்ந்தவங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி தையல் துறையை சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு இந்த பிரஜிதா வந்து இது வரைக்கும் நான் பயிற்சி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுல பிரஜிதா ஒரு ஸ்பெஷல். இவ்வளவு குயிக்கா இந்த அளவுக்கு டேலண்டா படிச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஏன் தெரியப்படுத்துறேன்னா, இந்த மாதிரி திறமைகள் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தூண்டுகோல் வேணும். அந்த தூண்டுகோல் நானா இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில கொண்டு வந்து உங்களோட தேவையில பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானத்தை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கரெக்டா? ஆமா. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். பிரஜிதா, நீ ஊருக்கு போயிட்டு நல்லா படிக்கணும். நல்லா படிச்சுட்டு இந்த தையல் துறையை எப்பயுமே கைவசம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு நாள் நீ கை விட்டுட கூடாது. ஓகேவா? லைஃப் லாங் உன் கையில ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பலம் நம்ம கையில ஒரு கையில இருந்துகிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நம்ம சோர்ந்து நின்னாலும் அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தையல் மிஷின் நம்மளுக்கு சப்போர்ட்டா நிற்கும். அப்ப நம்ம ஜெயிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம ஜெயிச்சு, அதாவது நம்ம வெற்றி பெற்றுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. உங்களுக்கும் சேர்த்து தான். ஒரு விஷயத்த சாதிச்சு முடிச்சிட்டோம்னா அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில தூக்காம இருக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு அதிக ஆர்வத்தை தூண்டும். ஒரு இன்னும் நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற உற்சாகத்தை கொடுக்கும். வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதோட ஃபுல் ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. நம்ம வாழ்க்கையில தூக்காம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. வாழ்க்கையில தோக்க கூடாது. நம்மளை இழிவுபடுத்தினவங்க முன்னாடி நம்ம கண் கலங்கி நிக்க கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தில்லா அப்படியே நிமிர்ந்து நிக்கணும். தனியா போய் அழுதுக்கணும். எல்லாரும் முன்னாடி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். நம்மளை சார்ந்தவங்களை நம்ம சந்தோஷமா கொண்டு போகணும். ரைட்டா? இதே மாதிரி நீங்களும் செய்வீங்க நான் நம்புறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். பிரஜிதா இன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு ஊருக்கு போறாங்க. அவங்க டேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க. போயிட்டு உங்களோட தொழில் சார்ந்த விஷயத்தையும் உங்க மம்மி கடை வச்சிருக்கிறாங்க, மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா. ஏன்னா அவங்க நல்லா பிஸி ஆயிட்டா கூட சப்போஸ் இந்த ஸ்கூல் டைம் லீவ் இருந்துச்சுன்னா அந்த டைம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? நீங்க பெரிய பிள்ளை ஆனோன்னு இந்த ஃபீல்டுல இறங்குனீங்கன்னா நல்ல பெரிய ஆளா வருவீங்க. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓகேயா? அதை நானும் பார்க்கத்தான் போறேன். இப்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு. உண்மையிலே உங்களுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரஜிதா, ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போயிட்டு வா. அவங்களுக்கு சொல்லிடு, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய். எல்லாருக்குமே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் குரு. பாய்.